ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டைம் பாஸ் சேனல். இப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருமே கீரையை வச்சு பொரியல் செய்வோம், கூட்டு செய்வோம், சாம்பார் செய்வோம். ஆனால் சப்பாத்தி செஞ்சுருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைய பேர் நம்ம இந்தியன் ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் அதை கூட்டாவோ பொரியலாவோ செஞ்சுதாங்க பழக்கம். நான் செய்கிறது நார்த் இந்தியன் ஸ்டைலில் செய்ய போகிறேன். முள்ளங்கி கீரையை வச்சு தான் ஒரு பரோட்டா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கோதுமை மாவு 2 கப் எடுத்துக்கிறேங்க. முள்ளங்கி 2 முள்ளங்கி தான் இருந்தது. 2 முள்ளங்கியோட லீஃபை வச்சு நம்ம பொரியலும் பண்ண முடியாது, சாம்பாரும் பண்ண முடியாது. கொஞ்சம் தான் இருக்கும். அந்த கொஞ்சம் கூட நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இது போல் சப்பாத்தி செய்யும் போது கூட அரிஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி பசங்க நீங்கள் செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டா மாதிரி உங்களுக்கு இருக்கும். இப்போ முள்ளங்கியோடைய கீரையை மட்டும் நான் இது போல் பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அந்த இலையை மட்டும் எடுத்துக்கணும். தண்டு பகுதியை கட் பண்ணி நீங்கள் போட்டுருங்க. ஏன்னா நீங்கள் சப்பாத்தியில் மிக்ஸ் பண்ணி கலந்து தேய்க்கும் பொழுது அது வெளியில் வந்துடும் தண்டு பகுதியெல்லாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேக வைக்கும் பொழுதும் அந்தளவுக்கு பாயில் ஆகாதுங்க சீக்கிரமாக. நீங்கள் என்ன தான் சிம்லேயே வச்சு வேக வச்சாலும் தண்டு பகுதி வேகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்கும். அதனால் இலை பகுதியை மட்டுமே எடுத்துக்கோங்க. மாவு கூட சேர்த்து கீரையை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பதம் கரெக்டாக இருக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. முக்கியமாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சாஃப்டாக நல்லாவே வருங்க சப்பாத்தி. இப்போ மாவு ரெடி பண்ணி எடுத்தாச்சு. இது ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. அப்புறமா எடுத்து நம்ம சப்பாத்தி செய்யலாங்க. இது போல் ஒரு சின்ன பால் சைஸ் எடுத்துக்கிட்டு நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் சப்பாத்தி எப்படி செய்கிறீங்களோ அதே போல் தாங்க செய்யணும். நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணும்போது உப்பு மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது கூட வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்தும் செய்யலாங்க. நான் இப்போ வெறும் கீரை மட்டும் சேர்த்து தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். பராத்தாவில் நிறைய டைப் ஆஃப் பராத்தா இருக்குங்க. அதில் முள்ளங்கி பராத்தா இருக்குது, முட்டை பராத்தா இருக்குது. இது போல் நிறைய பராத்தா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பராத்தா எனக்கு தெரியுங்க. உங்களுக்கு யாருக்காச்சும் எந்த பராத்தா செஞ்சு காட்டணும், எந்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு காட்டி அப்லோட் பண்ணுறேங்க. யாரெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்களோ அதை பொறுத்து அது எது அதிகமாக கேட்குறாங்களோ அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பராத்தா வீக்லி ஒன்ஸ் நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேங்க. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுக்கு என்ன பராத்தா செஞ்சு காட்டணும்னு சொல்லிட்டு கேளுங்க. இப்போ அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம சிம்லேயே வச்சு தான் செஞ்சுக்கணும். இதுக்கு குருமா செஞ்சுருக்கேன். நான் மீன் மேக்கர்லாம் போட்டு குருமா தான் செஞ்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட. இந்த பராத்தாக்கு குழம்பு இல்லைனா கூட பரவாயில்லைங்க, தயிர் மட்டுமே சேர்த்து கூட நம்ம சாப்பிட்லாங்க. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.